அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்குறாங்கன்னா, கடந்த 13ஆம் தேதி தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் இதோட சப்மிஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் இதோட லாஸ்ட் டேட்டு. 11ஆம் தேதி 9ஆம் மாதம். சரிங்களா? அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 15/9/2024 இருந்து 17/9/2024 தான் இதோட லாஸ்ட்டு கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, இந்த எக்ஸாம் யார் யார் எழுதலாம் அப்படின்னா, டிப்ளமோ படித்த சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன், டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர். சரிங்களா? இந்த மாதிரி படித்தவங்க எல்லாருமே, டிப்ளமோ லெவலில் படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்கன்னா, அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேடு பி, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேடு 3, டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 3, ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரீமோ அதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு எது நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அதோட போஸ்ட் கோடை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா? 800க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 681 போஸ்டிங் பக்கமாக சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு சில பேர்த்துக்கு டைரக்ட் பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே அவங்க ஒரு பேரால் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 4.3.2ல். அதில் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த லைன் தான். சரிங்களா? இந்த லைன் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் டிப்ளமோ லெவலில் இருக்கிற எக்ஸாமுக்கு பிஇ தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டிப்ளமோ லெவலில் இருக்கிற எக்ஸாமுக்கு டைரக்ட் பிஏ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும் பிஏ அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதான் எக்ஸப்டடு ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். தெளிவாக கொடுத்துட்டாங்களா? சரிங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ன போஸ்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட போஸ்ட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 அதுதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் நடக்கும். சரிங்களா? இந்த பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ கொடுக்குறாங்க. அதில் மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? 100 கேள்விகள். இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க் கொடுக்குறாங்க. 150 மார்க் வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சரிங்களா? குறைஞ்சபட்சம் 60 மார்க்காச்சும் எடுத்தே ஆகணும். இது எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இது குவாலிஃபைங் பேப்பர். சரிங்களா? இதற்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸு. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்கும், ஆப்டிடியூடில் 25 மார்க்கும், மொத்தம் 100 மார்க்குக்கு இங்கே வைக்கிறாங்க. அதே தான் ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. அதை நீங்கள் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் எழுத போகிறீங்க ஓஎம்ஆரில். சரிங்களா? அடுத்து பேப்பர் 2 அது இன்னொரு நாள் வைப்பாங்க உங்களுக்கு. அந்த பேப்பர் 2 உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் ரிலேட்டிவாக எழுதுவீங்க, சிவில்னா சிவில் ரிலேட்டிவாக எழுதுவீங்க, ட்ரிபிள்இ, இசிஇ, ஆட்டோமொபைல்னால் உங்கள் ரிலேட்டிவ் என்னவோ எழுதுவீங்க. ஐடிஐ படித்தவங்க உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் கேட்குறாங்க அவங்க. சரிங்களா? 200 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்குன்னு வீதம் மொத்தம் 300 மதிப்பெண்கள் வைக்கிறாங்க. சரிங்களா? மொத்தமாக உங்களுக்கு 450 மதிப்பெண் உங்களுக்கு வைக்கிறாங்க. சரிங்களா? மொத்தமாக எவ்வளோக்கு வைக்கிறாங்க? 450 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு வைக்கிறாங்க. ஆனால் அந்த பேப்பர் 2 மட்டும் உங்களுக்கு சிபிடி டைப்பில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வைப்பாங்க அவங்க. சரிங்களா? பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப்லையும் பேப்பர் 2 சிபிடி டைப்லையும் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இது கிடையாது. இது இப்போ தான் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது உங்களுக்கான இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 57வது பேராவில் உங்களுக்கு இருக்கும். 57வது பேஜில் உங்களுக்கு இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு போட்டுருது. அதில் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும்,
சரிங்களா. கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. தென் ஜாகிரபி இந்தியா இருக்குது. யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி இருக்குது. அடுத்து இந்தியன் எக்கனாமி, யூனிட் 7, யூனிட் 8, சரிங்களா. யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு ஆப்டிடியூட் அந்த மென்டல் அபிலிட்டி, சரிங்களா. இப்போது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னா, டெக்னிக்கலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸையும் நீங்கள் படித்து ஆகணும், சரிங்களா. ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கோரை உங்களுக்கு வந்து ரோல் பண்ணும் உங்களுக்கு எக்ஸாமில், சரிங்களா. ஸோ நீங்கள் டெக்னிக்கலுக்கு மட்டுமே நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தா இதில் மார்க் கம்மியானாலும் உங்களுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வராது, சரிங்களா. டெக்னிக்கலுக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும், சரிங்களா. சரிங்க சார், இவ்வளோ கொஷின் இவ்வளோ சிலபஸ் கொடுத்துருக்குறாங்களே எல்லாமே நம்ம படிக்கணுமா? கிடையாது. நம்மளுக்கு டெக்னிக்கல் வைஸில் அவங்க ஒரு சில கொஷின்ஸ் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. அதாவது குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A படித்தவங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க. ஸோ அந்த டெப்த்தாலாம் இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கேட்க மாட்டாங்க, சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே எடுத்து கொடுக்க போகிறேன், சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன படிக்கணும், எது தேவைங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன், சரிங்களா. இதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். வர 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி இதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா. வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மட்டும்தான், டெக்னிக்கல் கிடையாது. வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மட்டும்தான் நாம் இதுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், சரிங்களா. மொத்தம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா. நம்ம கொடுக்குற இந்த டெஸ்ட் பேட்சை மட்டும் நீங்கள் தெளிவாக உட்காந்து படித்து டெஸ்ட்டு கரெக்டாகவே அட்டன் பண்ணிங்கனாவே தாராளமாக நீங்கள் 60+ நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா. இப்போவும் சொல்லிட்டேன், இங்கே இருக்கிறது நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, சரிங்களா. எக்ஸாமுக்கு என்ன வேணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன், சரிங்களா. அதே மாதிரி தான் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 மார்க் கேட்பாங்க. 25க்கு தாராளமாகவே 22+ நம்ம எடுத்துடலாம், சரிங்களா. இதுக்கும் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதோட ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் நம்ம போட்டிருக்கிறோம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 350 தான், சரிங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 தான். இதில் உங்களுக்கு 2000+ கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம், சரிங்களா. யூனிட் வைஸ் தான் டெஸ்ட்டே நடக்கும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் வைஸ் தான் டெஸ்ட்டே நடக்கும். மொத்தம் 25 டெஸ்ட்டு நடக்கும், 5 மோக் டெஸ்ட் நடக்கும், சரிங்களா. இது ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான், சரிங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இல்லை, தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து பயனடைஞ்சுக்கங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம், ஓகேவா. சிவில் படித்தவங்க, மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தாராளமாக இதை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கணும் சார், ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதுக்கான வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு வீடியோவை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடவே தேவையில்லைங்க, எல்லாமே உங்கள் கைக்குள்ளேயே நான் கொடுத்துருவேன் நான், சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமே வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். சும்மா எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்ருக்குன்னு ஒன்றும் கிடையாது, சரிங்களா. இதில் மெயின் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 அந்த யூனிட் 9 அப்புறம் ஐஎன்எம்மு, சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய அதிகமான உங்களுக்கு கேள்விகளுக்கு வரக்கூடிய ஏரியா அதெல்லாமே, சரிங்களா. அதிக கேள்விகள் வரக்கூடிய ஏரியா. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதுமானது. அதிகபட்சம் நீங்கள் வந்து 9th 10th இந்த 11th இதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்கனாலே போதும். ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், சரிங்களா. நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் படித்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாலே போதுமானது. தாராளமாக 75க்கு 60க்கு மேலேயே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை அடிக்கலாம், சரியா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.